தொழுகை கூடத்திலிருந்து வெளியே வருகிற இயேசுவினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்ன? நோய்களை குணப்படுத்தக்கூடியவராக, பேய்களை விரட்டக்கூடியவராக, தேவையில் இருப்போருக்கு ஆறுதலை வழங்கக்கூடியவராக, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவராக இயேசுவினுடைய பணி வாழ்வு அங்கே அமைவதை லூக்கா நற்செய்தியாளர் நம் கண் முன்பாக நிறுத்தியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, புனித பெரிய கிரகோரியார் சொல்லுவார், பேச்சில் மட்டுமே வல்லவர்களாக அல்ல, செயல்களிலும் வல்லவர்களாக திகழ வேண்டும். நாம் வாழ்க்கைப்பட்டிருப்பது வாயில வடை சுடுற வாழ்க்கை அல்ல. நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, நாம் அறிக்கையிடுகின்ற நம்பிக்கை என்பது செயல்களில் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்பிக்கையும் நற்செயல்களும் பற்றி திருத்தூதர் யாக்கோபு தாம் எழுதிய திருமுகத்தில் மிக அழகாக குறிப்பிடுகிறார். யாக்கோபு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 16 வசனங்களிலே மிக அழகாக அந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றன. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களில் காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையான எவற்றையும் கொடாமல் உங்களில் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர்காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன என்கிற ஆழமான கேள்வியை திருத்துதர் யாக்கோபு அங்கே முன்வைப்பதை பார்க்கிறோம். எனவே வார்த்தைகளினால் நாம் அறிக்கையிடுகிற நம்பிக்கைக்கும் அதை தொடர்ந்து வருகிற நம்முடைய வாழ்வுக்கும் செயல்களுக்கும் ஆழமான தொடர்பு இருக்க வேண்டும் என்பது நம் முன்வைக்கப்படுகிற சிந்தனையாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக இயேசுவினுடைய நம்பிக்கை என்பது இங்கே செயல் வடிவம் பெறுகிறது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்கிறது.